ஹாய், இன்னைக்கு எந்த கோயிலை பத்தி பார்க்க போறோம்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருவலங்காட கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோயில்ல சிவனுடைய பேர் பாத்தீங்கன்னா வட ஆரண்யேஸ்வரர், அம்மையாருடைய பேர் வண்டார்குழலி அம்மன். 50 சபைகளில் ஒன்றான ரத்தின சபை இங்கு அமைந்துள்ளது. இந்த 50 சபைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிதம்பரத்துல பொற்சபை, மதுரையில வெள்ளிச்சபை, திருநெல்வேலியில தாமிர சபை, குற்றாலத்துல சித்திர சபை, திருவாலங்காட்டுல ரத்தின சபை. இதுதான் இந்த 50 சபைகள். நடராஜர் முதல்ல நாட்டியமானது இந்த திருவாலங்காடுல தான் அப்படின்னு சொல்லப்படுது. இங்க பாத்தீங்கன்னா சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியா அருள் பாலிக்கிறார். இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு தெளிவான ஒரு வரலாறும் இருக்கு. என்னது அப்படின்னு பார்க்கும்போது சும்பன் நிசும்பன் அப்படின்னு 2 அரக்கர்கள் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் ரொம்ப துன்பம் விளைவிச்சுட்டு வந்திருந்தாங்க. இதனால படைந்தவங்க சிவ பார்வதியுடன் சென்று முறையிட்டாங்க. பார்வதி தேவி தன் பார்வையால் காளியை உருவாக்கி அரக்கர்களை அழித்துவிட்டு அவளையே ஆலங்காட்டிற்கு தலைவியாக்கினாள். அரக்கர்களை அழித்து அவர்களது ரத்தத்தை உண்ட காளி பல கோர செயல்களை புரிந்ததால் இதனால் சிவன் கோர வடிவம் கொண்டு ஆலங்காட்டை அடைந்தார். அவரை கண்ட காளி, நீ என்னுடன் நடனமாடி வெற்றி பெற்றால் இந்த ஆலங்காட்டை ஆளலாம் என்றார். சிவனும் காளியும் ஊர்த்தவ தாண்டம் ஆடினர். அப்பொழுது தன் காதில் இருந்த மணியை கீழே விழ வைத்து அதை தன் இடது கால் பெருவிரலால் எடுத்து மீண்டும் தன் காதில் பொருத்தினார். இதை கண்ட காளி, இது போன்ற தாண்டவம் தன்னால் ஆட இயலாது என தோற்று விடுகிறாள். அப்பொழுது காளியின் முன் இறைவன் தோன்றி, என்னையன்றி உனக்கு சமமானவர் யாரும் கிடையாது. எனவே இத்தலத்தில் வழிபாடு செய்ய வருபவர்கள் முதலில் உன்னை வழிபாடு செய்த பின் என்னை வழிபட்டால் தான் முழு பலன் கிடைக்கும் என்று வரமளித்தார். அன்றிலிருந்து காளி தனி கோயில் கொண்டு அருள் பாலிக்கிறார். சிவபெருமானின் நடனத்தை காண காரைக்கால் அம்மையார் அவரை காண சிவன் இருக்கும் இந்த மண்ணில் தன் கால் படக்கூடாது என்பதற்காக தன் கைகளை ஊன்றி தலைகீழாக நடந்து வந்தார். சிவனை கண்ட காரைக்கால் அம்மையார், உங்கள் நடனத்தை எப்பொழுதும் பார்க்கும் பேறு வேண்டும் என்று கேட்க சிவனும் அவ்வாறே நடக்கட்டும் என்றார். இப்பொழுதும் இந்த திருவலங்காடு கோயிலில் நடராஜர் சன்னதிக்கு பின்புறம் இருக்கும் காரைக்கால் அம்மையார் சிவனின் ஆனந்த தாண்டவத்தை கண்டு கொண்டிருக்கிறார் என்று நம்பப்படுகிறது. இந்த காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு கேட்கும்போது அப்படியே மெய் சிலிர்க்க வைக்கிறது. இவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது, காரைக்கால் நகரில் புனிதவதி அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு பரமதத்தன் அப்படின்ற ஒருத்தவரை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 2 பேரும் நல்லா வாழ்ந்துட்டு வந்திருந்தாங்க. அப்போ அவர் பரமதத்தன் 2 மாங்கனிகளை புனிதவதி தாயார்கிட்ட கொடுத்தாங்க. மாங்கனிகளை வாங்கி வச்ச புனிதவதி வீட்டில் இருக்கும்பொழுது சிவனடியார் ஒருத்தர் பசிக்குது அப்படின்னு கேட்கும்போது மாங்கனியை எடுத்து கொடுத்தாங்க. வீட்டுக்கு வந்த பரமதத்தன் மாங்கனியை கேட்கும்பொழுது ஒரு மாம்பழத்தை எடுத்து கொடுத்தாங்க. இன்னொரு மாம்பழத்தையும் கேட்கும்பொழுது அவ என்ன பண்றதுன்னு தெரியாம சிவபெருமான் கிட்ட வேண்டியிருக்காங்க. அப்படி வேண்டும் பொழுது அவ கையில இன்னொரு மாம்பழம் கிடைச்சிருக்கு. அதை எடுத்துட்டு போய் கணவர்கிட்ட கொடுக்கும் பொழுது, நான் முதல்ல சாப்பிட்ட மாம்பழத்தை விட இது ரொம்பவே இனிமையா இருக்கே, இது நான் கொடுத்ததே இல்லையே, எப்படி வந்தது சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. நடந்தது எல்லாமே புனிதவதி சொன்னாங்க. இதை கேட்ட பரமதத்தன், நீ என்னுடைய மனைவி இல்ல, நீ ஒரு தெய்வ பிறவி அப்படின்னு சொல்லிட்டு புனிதவதியை விட்டு விலகிட்டாங்க. இன்னொரு திருமணம் செய்து அவருக்கு பிறந்த குழந்தையை புனிதவதி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தாங்க. இதனால மனமுடைந்த புனிதவதி தாயார் சிவனடியார் கிட்ட தங்களது பாதத்தடியில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று வரத்தினை கேட்க திருவலங்காட்டில் இப்பொழுதும் அவர் அருகிலேயே இருக்குமாறு வரத்தினை கொடுத்தார். இன்னைக்கும் காரைக்கால்ல மாங்கனி திருவிழா ரொம்ப விமரிசையா நடத்தப்படுது. இந்த கோயிலுடைய வரலாறு உங்ககிட்ட ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.